டெலிவிஷன். வெளிநாடுகளில் 60s 70sல ஃபேமஸ் ஆயிருந்தாலும் நம்ம ஊர்ல ஃபேமஸ் ஆனது 90sலயும் 2Kலயும் தான். முதல்ல பொதிகை டிவி, சன் டிவின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஜானருக்கும் ஏகப்பட்ட சேனல்ஸ் இப்போ இருக்கு. பெரிய டூம் டிவில இருந்து பிளாட் டிவி, எல்சிடி டிவி, 50 இன்ச் அப்படின்னு தொழில்நுட்ப ரீதியிலையும் பெருசா வளர்ந்துருந்தாலும் இப்போ இந்த ட்ரெடிஷனல் மீடியமே மொத்தமா அழிய போகுது. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சோல்ஜர்ஸ் இப்போ இன்ட்ரோல் சொன்ன மாதிரி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன் மீடியம்ஸ் கொஞ்சம் அழிஞ்சிட்டே இருக்கு. பேப்பர் மீடியம் கிடந்த காலாவதியான மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மீடியம்ஸ் அழியத்துக்கு என்ன காரணம், எப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னென்ன நடக்குது அப்படின்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். அப்போ டிவி சேனல்ஸ் அவங்கள வந்து தனியாக தாக்கலாம் இல்லை, காப்பி கீழ்ப்பே தான் வந்துட போறீங்க. பொதுவாக இன்ஃபோர்டைன்மெண்ட் வீடியோ பண்ணும் இருக்கும், இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஆனால் பண்ணி லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு சில போயிடலாம். நான் கதைசாமி. இந்த ஷோ டிடெக்டிவ் கதைசாமி. ட்ரெடிஷ்னல் மீடியம்ஸில் நீங்கள் வந்து ரேடியோவுக்கு வந்து காசு கட்டிருக்க மாட்டீங்க. பட் டெலிவிஷன் வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் காசு கட்டிருப்பீங்க. ஒன்று கேபிள் டிவியோ இல்லை டிடிஹெச்சோ. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பொதிகை டிவிலாம் ஃப்ரீ, நீங்கள் ஆட்னா வச்சாலே வந்துடும். இல்லை அப்படின்னா ஃப்ரீ சேனல்ஸ் இருந்திருக்கும், ப்ரைவேட் சேனல்ஸு ஃப்ரீ சேனல்ஸ் இருந்திருக்கும். அதை தாண்டி சில சேனல்ஸ் காசு கட்டியிருப்பீங்க. உதாரணம் சன் டிவி, இந்த மாதிரி சில பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து 20 ரூபா 30 ரூபா காசு கட்டியிருப்பீங்க. சில சேனல்ஸில் ஒரு காசு கட்டி 20 ரூபா அப்போ தான் நான் வந்து காட்டுவேன் அப்படின்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா. பட் உண்மையிலே நீங்கள் கொடுக்குற காசு தெரியுமா, 100 ரூபா 50 ரூபா 500 ரூபான்ட்டு நீங்கள் கொடுக்குற இந்த காசு மூலியமா தான் அவங்களுக்கு வருமானமாக கேட்டீங்க அப்படின்னா அதான் இல்லவே இல்லை. இவங்களுக்கு முக்கியமாக வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னா விளம்பரங்கள். அதுதான் எப்படி கேட்டீங்க அப்படின்னா இவங்க போடுற ஷோக்கு நடுவில் ஒரு விளம்பர இடைவெளி அப்படின்னு வரும் இல்லையா, அதில் போடுற விளம்பரங்கள் மூலியமா தான் பெரிய அளவு அமௌண்ட்டை இவங்க வந்து கறந்துக்கிட்டு இருந்தாங்க, சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி காலத்தில் பொதிகை டிவியில் வந்து படம் போடுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அவைசன் படம் அதெல்லாம் பார்த்தேன், பொதிகை தான் பார்த்தேன் சின்ன வயசுல. படம் போடுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறது பெரிய விஷயமா இருந்துச்சு. தியேட்டரை தவிர்த்து ஒரு மீடியமில் வந்து படம் பார்க்குறோம், அந்த தியேட்டரில் பார்த்து மெட்டீரியலை டிவியில் வந்து ப்ரைவேட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ ரிலீஸ் ஆகிற புது படத்தை போடுறாங்கன்னா அது பெரிய விஷயம். டிவிலே போடுறாங்கன்னா அந்த படம் அப்படின்ட்டு என்னால் நம்ப முடியலடா. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு ஒரு ப்ரைம் டைம். உதாரணம் சொன்னால் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் போதும், இப்போலாம் எல்லா டிவிலையுமே வந்து படம் போடுவாங்க, புது படம் போடுவாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் புறமா போடுவாங்க. இது பெரிய விஷயமா இருந்திருக்கும். சேசனா கலைஞர் டிவி அவங்க லான்ச் பண்ண புதுசில் அப்போ ரிலீஸ் ஆன பெரும்பாலான படம் தொடர்ந்து போட்டுருந்தாங்க. அந்த கலைஞர் டிவியை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஏகப்பட்ட திரைப்படங்களை வந்து வாங்கி போட்டுருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தது. இத்தனைக்கும் அப்போ டிவிலாம் ஃபேமஸ் தான். அப்படி இருந்துமே டிவியில் ஒரு படம் போடுறாங்க அப்படின்றத பார்க்கறது என்னோட பேர் இருந்தாங்க. ஏன்னா வந்து டிவியில் வேணா தியேட்டர் பிரிண்டா இருக்கும். இந்த டிவியில் கூட விளம்பரம் போடுவாங்க. ஒரு படம் 2 மணி நேரம் வச்சிங்கன்னா விளம்பரம்லாம் போட்டு 4 மணி நேரம் இழுத்துக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு 10 மணிக்கு முடியும். முடிஞ்சவொடனே பைரவி ஆக்சுவலி பார்த்தோன்னா 6:30 பார்க்கும்போது படம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தா ஆடு நிறைய வரும். ஆனால் இந்த முடிகிற டைம் இருக்குல்ல 9:30, அப்போ கடகடன்னு போயிடுவாங்க. நிறைய சீன்ஸ் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ஸ்லாட்டுக்குள்ள படத்தையும் முடிக்கணும், ஆடியும் போடணும். அதுதான் அங்கே பிரச்சனை. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா படம் முடியும் போது வந்து படத்தை பேர் சொல்லிட்டு வழங்குவோர்ன்ட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. இந்த பேர் சொல்றதுக்கு எல்லாமே காசு தான். இது எல்லாத்தையுமே காசு தான். அதுவும் சாதாரணமாக 2 லட்சம் 3 லட்சம் இல்லை, இது எல்லாமே கோடிக்கணக்கில் வர பிஸ்னஸ். இப்போ வந்து பிஃபோர் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஓடி காசு சம்பாதிக்கிறது ஒரே வழி தான், தியேட்டர் மட்டும்தான். அதை தாண்டி பெரிய வருமானம் கிடையாது. பட் டெலிவிஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய வருமானன்றது சேட்டலைட்டாக மாறிச்சு. இன்னைக்கு ஓடி ரைட்ஸ் மாறிச்சு இல்லையா. அப்போலாம் வந்து ஒன்லி தியேட்டர் இருக்குது மட்டும்தான். அதை விட்டால் ரீமேக் ரைட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ரீமேக் படம் எழுதிச்சுன்றியா, ரீமேக் ரைட்ஸ் கொடுப்பாங்க. டிவி வந்தாமல் டிவி ரைட்ஸ்னு மாறிச்சு. அந்த டிவி ரைட்ஸை வந்து கோடிகள்லாம் வாங்குவாங்க. ஒரு 10 கோடி 15 கோடி வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன். இவங்க போகிற நடுவில் போகிற விளம்பரம் தெரியுமா, அந்த காசை அதில் எடுத்துருவாங்க. தீபாவளி டைம் ஒரு புது படம் போகிறானா விளம்பரம் போடுவான் போட்டுக்கிட்டே இருப்பான். எப்படா முடிப்பீங்க அப்படின்னு அவ்வளோ தலைவலியாக நமக்கு. இது கூட போல இந்த ராஜ் டிவி இருவான் பாருங்க, மோசமான ராஜ் டிவியில் வந்து போட்டோவை திரும்ப போடுவாங்க. அதனால அவருக்கு அமுதாங்க விளம்பரம். அந்த ராஜராஜ சோழன் பாட்டு இருக்கு, ரெட்டை வாழ்ப்புரியா, அந்த படம் ரைட்ஸ் வந்து ராஜ் டிவி தான். அந்த படம் வந்து போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. சரி பார்க்கலாமே உட்காந்தேன். விளம்பரம் போட்டாங்க பாருங்க, இந்த அமுத விளம்பரத்தை போட்டு தேய்ச்சிட்டாங்க.
சீனையே திரும்ப திரும்ப எத்தனை பாக்குறத. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பிடிச்ச படம் ரெண்டு வேற வேற சேனல்ல போட்டிருப்பாங்க. இதுல ஆட் இருக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம், அதுல ஆட் இருக்கும்போது இதை பார்க்கலான் இருக்கும். ஆனா டு பி ஹானஸ்ட், இதுல ஆட் இருக்கும்போது அதை வச்சா அதுலயும் ஆட் தான் வரும். இதெல்லாம் ஏன் ஓடுதுன்னா, அத்தனை ஒரு 10 விளம்பரம் போறான்னு வச்சுங்களேன், அந்த 10 பேர்கிட்ட வந்து 1,50,00,000 வாங்கி அவன் போட்ட சாட்டர்டைஸ் காசை மொத்தம் அள்ளிடுவாங்க. அது 10 டிஆர்பி ஏறுதா, அது ஒரு பக்கம் லாபம். இதை பண்ணி திரும்ப போட்டால் உங்களுக்கு லாபம் தான். ஸோ இப்படி தான் விளம்பரம் தான் உங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவாக இருந்துச்சு டெலிவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும். நாட் டெலிவிஷன் யூடியூப் ரன் ஆகுது இந்த ஆடு மூலியமாக தான். நீங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க ஆடுலாம் பண்ணக்கூடாது, ஆடே பண்ணக்கூடாதுன்னு வைங்க. பட் யூடியூப் ரன் ஆகிறது ஆடு மூலியமாக தான். நீங்கள் பார்க்கணும்ல ஆடு வருது தெரியுமா, இப்போ ஆடை ஸ்கிப் பண்ண தெரியுமா, இந்த ஆடு தான் யூடியூப் வருமானம். அதில் பெருசாக எங்களுக்கு கொடுப்பான் காசு, ஆட்ஸ் சப்ன்ற பேரில். ஸோ எல்லாமே ரொம்ப தான் கொடுதுல. இப்போ சமமாக பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன்ஸோட இந்த ஆட் ஏஜென்சிஸ் ஆடு தர ரேஷியோன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. எத்தனை பர்சன்ட்டுங்க புள்ளி வருவானே சொல்லுங்கள். இப்படி சடனா கேட்டா என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இரு எடுத்துக்கிறேன், டேட்டா எடுத்துக்கிறேன். இது ரீல்ஸ்க்கு போயிடுச்சு. டேட்டா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் கண்டென்ட்டே இருக்கு. போன் பேசிட்டு இருக்கப்போ கூட லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு போனை நோண்டிட்டே இருந்து என்ன பேசுனேன்றதே மறந்துடுறா சார். ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சோஷியல் மீடியா பூமுக்கு முன்னாடினா 75 to 80% ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் மீடியாவில் தான் பண்ணுவாங்க. எல்லா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்க பொருள் 4 பேருக்கு தெரியணும்னா இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மீடியாவை தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. பட் இப்போ ஆஃப்டர் சோஷியல் மீடியா பூம் என்ன ஆச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 25 to 30% தான் வந்து ட்ரெடிஷ்னல் மீடியாலையும், மீதி 70 to 75% இந்த சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் கிட்ட தான் கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இது அவங்களுக்கு வே மோர் காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக இருக்குது. இது ஏன் வந்து இப்போ மாறிடுச்சு, இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னா, அட்வர்டைஸிங் கொடுக்க நினைக்கிற கம்பெனிஸுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு டிவி சேனலில் அவங்க வந்து 1 கோடி 2 கோடி கோடியெல்லாம் கேட்பாங்க. பட் ஒரு சோலோ கிரியேட்டர் கிட்ட நீங்கள் 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை மடங்கு கம்மியாகுது அவனுக்கு? ஓகே, அத்தனை மடங்கு லாபம். இதெல்லாம் போல சில ஓனருங்களே விளாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உதாரணம் தான் சரி ஓனர் சொல்லலாம், அவர் வந்து விளாக் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரிங்க பையன் கூட வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு லாக் போட்டுருக்காங்க. அதுவே வந்து ஒரு விளம்பரம் தான், அந்த ஒரு கம்பெனிக்கு விளம்பரம் தான். அது அவர் ஃபேஸ் தெரியுதுல்ல, எல்லாருக்கும் ஃபேஸ் தெரியுது, ஒரு பிராண்ட் தெரியுது இல்ல, அது உண்மையாக ஒரு நல்ல ஐடியா தான். ஓகேவா, இது ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. பட் இந்த விளம்பரம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல வந்து உதயம் பருப்பு, லலிதா ஜுவல்லரி, சென்னை சில்க்ஸ் தெரியும்ல, அவங்களோட பிராண்ட் அம்பாசிடரா கூமாப்பட்டியை போட்டிருக்காங்க. கூமாப்பட்டிக்கு இவங்க கொடுக்குற விளம்பரத்தோட அமௌண்ட்ன்றது கூமாப்பட்டி பார்த்தீங்கன்னா பெருசு. கூமாப்பட்டி இவர் இருக்காரு இல்லையா, ஏங்க அவர் தான் வந்து போட்டிருக்காங்க. கம்பேரிட்டிவ் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய டிவி சேனல்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டை விட இவருக்கு கொடுக்குற அமௌண்ட் கம்மி தான் அந்த அட்வர்டைசிங் பண்றவங்களுக்கு. ஆனா அந்த பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்சருக்கு அதிகம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப காசு கட்டாது என்ன பண்றாங்க, ஈஸியா வந்து இப்போ இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து பிடிச்சி இது பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தேவை ரிசல்ட்ஸ், அது கிடைக்குது இல்லை. அப்போனா எந்த மீடியம்ல அவங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ரிசல்ட்ஸும் கிடைக்குதோ ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஆக்சுவலி இதை வந்து முதல்ல ஆரம்பிச்சிடணுமோ நம்ம ஊரெல்லாம் கிடையாது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற இந்த கடைங்க, கிராசரிஸ், இது விற்கிற ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க அவங்களாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸில் போகிறாங்க. பட் இதை முதல்ல இந்த இன்டர்நெட் ஏரால இருக்கிறவங்க தான் விற்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது டெக் பேஸ் பண்ண ஆளுங்க தான். டெக் கம்பெனிஸ் தான் முதல்ல ஆரம்பிச்சது. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் 10 வேலை செய்யும் பொழுது அப்போ தான் முதல்ல வந்து விவோ நினைக்கிறேன், விவோ கம்பெனி வந்து இந்தியா லான்ச் பண்ணாங்க. சோலாவோட ப்ரெஸ் ஃபீட் வச்சிருந்தாங்க. இப்போ நான் வேலை செய்யும் போது அங்கே இருந்து ரிப்போர்ட்டர்ஸாக கேட்டாங்க, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து விற்கிறீங்க, மற்ற லோக்கல் கடையில் விற்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, இவங்களுக்கு அதுதான் வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு மார்க்கெட் விற்கிறது ஆன்லைன் தான், ஆடியன்ஸுக்கு ஆன்லைன் தான் தெரியும். நீங்கள் நம்ம டெக் சேனல்ஸுக்கு அதிக காசு கொடுத்து தான் பண்ணுவாங்க. நீங்களா பார்த்துருப்பீங்க டெக் சேனல்ஸ் இவ்வளோ சம்பளமா, இவ்வளோ வருமானம் வருதான்ட்டு. யூடியூப்ல மற்ற சேனல்ஸ்லாம் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் நான் டெக் சேனல் இருக்கு ஜிஎன்எஸ் டெக்ஸ்டைல் யூடியூப்ல இந்த சாப்பாடு வாங்க தெரியுமா, அவங்களுக்கும் லோக்கல் கடையில் இருக்கிறவங்க தான் காசு தருவாங்க. பெரிய பிராண்ட் வந்து பண்ணுது அப்படின்னா கூட அது எப்பயாவது இயர்லி ஒன்ஸ் சம்திங் எப்பயாவது ஒன்றா இருக்கும். அடிக்கடி பண்றது எங்க அப்படின்னா டெக் சேனல்ஸ் மட்டும்தான். அங்கே தான் அதிக வருமானம் கொட்டுறதை விளம்பரத்தில் ஆச்சு நீ கடை வச்சுட்டு. ஸோ இதை முதல்ல ஆரம்பிச்சு டெக் சேனல்ஸ் தான். அப்படியே என்ன ஆகுதுன்னா மற்ற இந்த செக்டர்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்ன அவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா அதை பிரித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு லாபம் தான். பட் நஷ்டமாக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மீடியா இருக்கிற டிவி சேனல்ஸ் இது வந்து இம்பாக்ட் இல்லையா அப்படின்னா இன்னைக்கு அது இம்பாக்ட் தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிவி சேனல்ஸ் வந்து பெரிய பெரிய படம் வாங்குறதே இல்லை. உதாரணம் சன் டிவியே எடுத்துங்க, உங்களாம் சரி எப்படி தெரியுமா, சன் டிவி இந்த படம் போட போறாங்கன்னா அப்படின்னு கொண்டாட்டமா இருக்கும், கூலா உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. கலைஞர் டிவியில் படம் போடுவாங்க, கலைஞர் டிவியில் சன் டிவியை தாண்டி வெள்ளிக்கிழமை படம் போடுவாங்க, வெள்ளி பரிசில்னு போடுவாங்க. பஞ்சாமிர்தம்னு ஒரு படம், சில்ட்ரன்ஸ் படம். அந்த படம் தேட்டர்லாம் போய் பார்க்கலாம் சார், படம் போட்டு இருப்பாங்க பஞ்சாமிர்தம் படம் அப்படின்ட்டு. அந்த படம் வெள்ளி பரிசில் போடுறாங்க அப்படின்ட்டு டியூஷன் எல்லாருமே கட்டஸ்டானுங்க, டியூஷன் எவ்வளோ போல டியூஷன் லீவ் போட அதை பார்த்துட்டு இருந்தானுங்க. ஸோ
ஒரு தீவிர படம் போடாமல் பயங்கர இதுவாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் போடுறாங்கன்னா பெருசாக போடுறதே இல்லை. சன் டிவி ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண போடுறாங்க, மற்றபடி பெரிய பெரிய படங்கள் போடுறாங்கன்னா இல்லை. ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு டிவியை தாண்டி வந்தது ஓடிடி. இன்னைக்கு சன் டிவி கிட்ட சன் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் இன்னும் ஏறி இருக்கு. என்னன்னா 2017 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சன் நெக்ஸ்ட். அதில் வந்து ஸ்டார்ட் பண்ண 4 டேஸ்லேயே வந்து 1.1 மில்லியன் டவுன்லோட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. பை த இயர், அதாவது 2017 நவம்பர்லேயே அவங்களுக்கு வந்து 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருந்தாங்க. அண்ட் 2019 அது அப்படியே வளர்ந்துச்சு 15 to 20 மில்லியன் யூசர்ஸ். அண்ட் 2023 to 25 வந்து ஓவர் 20 மில்லியன் யூசர்ஸ் வேர்ல்டு வைடு. அண்ட் 23.5 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும் சன் நெக்ஸ்ட்ல. அண்ட் சன் நெக்ஸ்ட்லேயே இவ்வளோ இருக்காங்க அப்படின்னா மற்ற ஓடிடிலாம் இன்னும் பயங்கரமான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் படம்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா இது ஓடிடிக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். சில படங்கள் மார்வல் படம் லேட் ஆகும், ஓகேவா. பட் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகிற 2 வாரத்துலேயே 3 வாரத்துலேயே படம் ஓடிடிக்கு வந்துருது. இன்னும் இப்போ ரிலீஸ் ஆச்சு ஓடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால படம் ஓடிடியில் பார்த்துறாங்க. இது பார்த்தா சில பேர் இருக்கிறாங்க டன் 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 ஒத்த கண்ணு வச்சு ஆளுங்க சில பேர் இருப்பாங்க. ஜாக்ஸ் பேரவா ஓகே, தள்ள தப்பி போட்டு ஒத்த கண்ணு ஓகே, அதான் சொல்லக்கூடாது, கம்யூனிஸ்ட் கொடுப்பா தொட்டா தூக்கிடுவேன். அவங்ககிட்ட பார்த்துறதுனால இவங்க யாருக்குமே வந்து டிவியில் போட்டால் அதை உட்காந்து பார்க்கணுன்றது தான் தோணலை. அதுதான் அப்படியே பார்த்த டிவியில் தான் பார்த்து இப்போதான் நீ பொறியா அப்படி சில பேர் தோணுது. ஸோ அதனாலே வந்து பெரும்பாலும் டிவி சேனல்ஸ் வந்து புது படத்தை வாங்க தயங்குறாங்க, போட்டே என்ன வரப்போகுதுன்னு யோசிக்கிறாங்க. இது பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டைம் வந்து டிவி பயங்கர பெரிய பூமி இருந்துச்சு, டிஆர்பி இருந்துச்சு, ஒரு பெரிய வருமானம் இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு சின்ன 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 சேனல்ஸும் உருவாக்குனாங்க. உதாரணம் சொல்லலாம், ஒவ்வொரு செக்டருக்கு ஒரு சேனல். எனக்கு கார்ட்டூன் பற்றி தெரியுன்றதுனால கார்ட்டூன் சேனல் வச்சிருக்கிறதுனால தெரியும். கார்ட்டூன் ஒரு சேனல் முன்னாடி வச்சிருந்தாங்க. கலைஞர் டிவில சித்திரம், சன் டிவில சுடி டிவி, நம்ம டிஸ்னிக்கு இருக்கு ஜெட்டெக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் அடிக்கிட்டே இருந்தாங்க. சுட்டி டிவிலாம் பாத்தீங்கன்னா இந்தியா கண்டென்ட்லாம் கிடையாது, போயிட்டாங்க அவங்க அமெரிக்கா தாண்டி நம்ம பார்க்காத ஆஸ்திரேலியா கண்டென்ட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. இன்னைக்கு அது கண்டென்ட்ஸ் இருக்கானா இல்ல. ஏன் கண்டென்ட்ஸ் இல்லைன்னா அதை போட்டுன்னா நம்ம கிடைக்க விளம்பரம் வரப்போகுது அப்படின்ட்டு ரன் பண்ணா மட்டும் போதுன்ற நிலைமைலாம் எல்லாருமே இருக்காங்க. நாட்டும் சன் டிவி அண்ணன் தப்பாதும் பேசலன்னு ஏகப்பட்ட சேனல்ஸ் தான் இருக்காங்க. ஒர்க் பண்ண பெருமாள் டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மூட்டாங்க. டிவி சேனல் இப்போ இருக்கானே தெரியல, அவ்வளோ காலி அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அநேகன் மூவி தனுஷ் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்போனா நான் கரெக்டாக நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு நினைக்கிறேன். அப்போ வந்து பிப்ரவரி ரிலீஸ் ஆச்சு. அதில் வர சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். சன் மியூசிக்ல வந்து எக்ஸ்க்ளூசிவ்ல போடுவோம் அந்த சன் மியூசிக் சாங், அதாவது அநேகன் மூவியோட சாங்ஸ். அண்ட் வித்தின் 3 months தமிழ் நியூ இயர் அப்போ வந்து அந்த அநேகன் மூவி புது மூவி அப்படியே டிவியில் போட்டாங்க சன் டிவியில். எல்லாரும் டியூஷன் போகல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டை தான் வந்து டிவி பார்த்தாங்க. எங்கள் வீடு சந்து மாதிரி இருக்கும், அதுல எல்லார் வீட்லயும் அதான் ஓடிட்டு இருந்துச்சு. 96 படம் 96 படம் அப்போ வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் சேஃபாக ஒர்க் பண்ணிருப்பேன். ஃபெஸ்டிவல் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நான் 96 படம் ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து 96 படம் பார்க்கணும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஓகேவா, தேட்டர் போட்டு வந்து சொல்லாம தெரியல பார்த்துட்டு இருந்தா. அப்படி தேட்டர் போய் படம் வச்சுட்டு இருந்தாரு. ஆனால் தேட்டர் இருக்கிறதுக்குள்ளேயே அதை பற்றி டிவியை போட்டாங்க. அப்போ ஒரு இது இருந்துச்சு, ஒரு படம் டக்குன்னு போட்டாங்க, அந்த படம் ஓடல அப்படின்னு இருக்கும் தெரியுமா. ஆமா, அது பேசி உங்க ஆள் உடனே போட்டாங்க, உங்க ஆள் படம் ஓடலடா அப்படின்லாம் சொல்லி கட்சிக்காடுங்க. படம் வந்துச்சுன்னா அந்த ஆட் வரும்ல, அதை வந்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் படம் அதை பார்த்து நிறைய சண்டே இந்த படம் போடுதான் அப்படின்ட்டு நாங்கெல்லாம் பேசிக்குவோம். நான் வாட்ஸ்அப் இன்டர்நெட் முன்னாடி இருந்த காலம் டூஸ்ல பேசி கிடப்போம், இந்த படம் வந்துச்சு அந்த படம் வந்துச்சு. அதுவும் தான். பட் ஃபேவரட் சீன் அப்படின்னா அந்த சீனை வந்து வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல டுடே வாட்ச்ட் மை ஃபேவரட் சீன் ஹிட்ஸ் ஹார்ட் அப்படின்னு ஒரு ஹார்ட்டின் போட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ். எங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் இல்லை, வாய் கதை தான், வாயில ஸ்டேட்டஸ் போடுவோம். இந்த மாதிரி ஆட் இல்லை அப்படின்னா இவங்களால வந்து ரன் பண்ண ரொம்ப கஷ்டம். ரன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களால வந்து சேலரி கொடுக்க முடியாது, அதுக்கான காஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது வீடியோ சொல்ல போது அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மீடியமில் டெலிவிஷன் அப்படின்றது கொஞ்சமாக அழிஞ்சிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி பேப்பர் மீடியம் இதே மாதிரி தான். பேப்பர் மீடியம் கிட்டத்தட்ட வந்து அப்படின்ற மாதிரி நிலமை தான். ஸோ பேப்பர் மீடியம் தனியாக வீடியோ போடுறேன் முடிஞ்சா. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு, பெரிய கதை, அதை பற்றி பேச பெருசாக போகும். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக தனியாக வீடியோ போடுறேன். ஓகே ரோலஸ், இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸால வந்து இந்த மாதிரி டெலிவிஷன் அழியுது அப்படின்றத விட இன்டர்நெட் பூம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அழியுது. ஏன் அப்படின்னா முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வரும்பொழுது இன்ஸ்டாகிராமுக்கு பே பண்ணி ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் போய் இன்ஸ்டாகிராம்ல பே பண்ணாலும் ஆட் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்ல வரவங்களுக்கு வந்து ஆட் கொடுத்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து யூடியூபுக்கு ஒரு பாதகமான விஷயம் தான். ஏன்னா யூடியூபர்ஸ் காசு கொடுக்கறத விட இன்ஸ்டாகிராம் காசு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல கடன் பண்றாங்க எல்லாருமே, வீட்டில் இருக்கிறாங்க, சும்மா வேலைக்கு போறாங்கன்றால ஃபுல் டைம் யாரும் பார்க்கறது இன்ஸ்டாகிராம் வேலையை. அதனால அவங்களுக்கு வந்து இவங்க கூட கொஞ்சம் மட்டும் பெருசா தெரியும். பட் தனியா கடை போட்டு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஆன காசு பத்தாது. யூடியூப் ஃபுல் டைம் பண்ணுறோட அமௌண்ட் பெருசாகிறனால எல்லாம் அந்த பக்கம் ஓடி போடுறாங்களாம். ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் அழியும்,
டிவி அதாவது மொத்தமாக சொல்ல. பட் இது மாதிரி நடக்குது, யாரையும் குறை சொல்ல, யாரையும் வந்து அசிங்கப்படுத்தணும் கலாயணும்னு பேசல. ஆக்சுவலி நடக்கிற ஃபேக்டை வீடியோவில் சொல்லியிருந்துருக்கேன். டே பை டே ஒவ்வொரு விஷயம் அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதோட நம்ம அட்டாச் ஆகி நம்மளும் நம்மளை அப்கிரேட் பண்ணி போயிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம பின்னாடியே உட்காந்துருவோம். அதான் ரேடியோ வயசு டிவி வந்துச்சு, இப்போ டிவி வயசு இன்டர்நெட் வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத கவனம் பண்ணுங்க, நானும் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். போகிற சும்மா போங்க, லைக் போட்டு போங்க. இதே மாதிரி என்ன வீடியோ போகலான்றத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.